Hi students, Nitish Max, class 12, chapter 1, application of matrices and determinants, revision. ஸோ இந்த ரிவிஷனில் நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 2 மார்க் எது 3 மார்க் 5 மார்க் எந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டு ஒரு சின்ன குயிக் கோத்ரோ. ஸோ இந்த கோத்ரோவிலேயே உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து மைண்டில் வந்துடும். ஸோ ஜென்ரலாக மேட்ரிசஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டு ஃபார்முலாஸ் சிலது தெரிஞ்சாவே அவங்க என்ன சம்மு கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து இது வந்து சிம்பிள், ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது புக்கில் இருக்கிறது தான் கொடுக்கணும்னு இல்லை, ஓனாக கொடுத்தா கூட நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த இது தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1. இந்த எக்ஸசைஸ் 1.1 எதை பேஸ் பண்ணுதுன்னா மொத்தம் டைப் வைஸ் நான் பிரித்து வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிசஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிசஸ் தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதில் 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கான்செப்ட் சம்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். இந்த 2x2 மேட்ரிசஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 1, 6th 1, எக்ஸாம்பிள் 1.4, 1.7 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்காக கேட்கலாம். ஸோ இப்போ 2x2 மேட்ரிசஸை ஒரு சின்ன ரீகால் பண்ணுவோம். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A = 8 -4 -5 3ன்னு வச்சுங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் A = லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 8 3 இருக்கு இல்லையா, இது இங்கே 3 இங்கே 8 வந்துடும். மீதி இருக்கிறது சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ -4க்கு +4, -5க்கு +5. சரிங்களா? ஸோ இதுதான் 2x2 மேட்ரிசஸோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப சிம்பிள் ஐடியா. லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ரிமைனிங் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ், சேஞ்ச் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ், லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். அடுத்து வந்து சேஞ்ச் சைன் ஃபார் அதர் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன ஐடியா ஞாபகம் வச்சுருந்தா இந்த 2x2 மேட்ரிசஸ் பண்ணிடலாம். இந்த 2x2ல் ஃபஸ்ட் ரோம்லெட்டில் ஃபஸ்ட் சம் இந்த எக்ஸாம்பிள் 1.4லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோம்லெட்டில் ஃபஸ்ட் சம் ஜஸ்ட்டு அட்ஜாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறது. 6th சம் தான் ஒரு வெரிஃபிகேஷன். A × அட்ஜாயிண்ட் A = அட்ஜாயிண்ட் A = A × மாடுலஸ் A × Iன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்காக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து என்னென்னலாம் 2 மார்க் 3 மார்க்குன்ற ஒரு சின்ன இது வந்து எண்ட் ஆஃப் த ஹெட்டிங் நான் எழுதுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 1.4 1.7 என்னென்னா ப்ரூஃப் மாதிரி அட்ஜாயிண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி வர ஒரு ப்ரூஃபுங்க, ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் மாதிரி. அது வந்து 2 மார்க் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சின்ன சம்ஸ் தான். அட்ஜாயிண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறது, சிமெட்ரிக்குன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டும் 2 மார்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 2x2 மேட்ரிக்ஸஸில் வெறும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அதில் 6th சம் முக்கியமானது. தென் 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸஸ் தான் வந்து அந்த அட்ஜாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணியிருப்போம். அட்ஜாயிண்ட் A = இப்போ 3x3 மேட்ரிக்ஸஸுக்கு வந்து அட்ஜாயிண்ட் we follow ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இப்படி போட்டு இந்த 9 பாக்ஸஸ் இப்படி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிசஸ். ஓகே, ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இங்கே ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகி சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படின்னு போட்டிருப்போம். ஸோ கிவன் மேட்ரிசஸில் இருக்கிற ஒவ்வொரு கரஸ்பாண்டிங், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதுவோம். 3x3க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிசஸ் எழுதுனா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம் ஒன்று பாருங்கள். A = 2 -1 3 -5 3 1 -3 2 3 இப்படி ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம எப்படி வந்து அந்த அட்ஜாயிண்ட் எழுதுறதுனா, இப்போ 2 இருக்கு இல்லையா,
அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் டெலீட் பண்ணால் மீதி வருது பாருங்கள் 2/2 அதோட டிட்டர்மினன்ட். இப்படி 1 2 மொத்தம் 9 எலிமெண்ட்ஸுக்கும் இந்த 9 பாக்ஸஸ் போட்டிருக்கோம். தென் அதை இது பண்ணால் போதும். தென் இப்போது ஷார்ட்கட் மெத்தடு ஒன்று இருக்குது. ஷார்ட்கட் மெத்தட், இந்த ஷார்ட்கட் மெத்தடை வந்து நம்ம அட்ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டிட்டர்மினன்ட் மெத்தடில் என்ன ஆகுதுன்னா, அந்த கோஃபேக்டர் மெத்தடில் ரோ காலம் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்து எழுதுறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடை எழுதலாம். ஸோ எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னா, ஒரு ப்ளஸ் ஷேப் இப்படி போட்டுருங்க. ஓகே, கொடுத்துருக்குற அந்த கொஸ்டினை எழுதிருங்க. 2 - 1 3 -5 3 1ன்னு அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினை மொத்த இதுலேயும் அப்படியே லைனாக எழுதிட்டு வந்துடுங்க. 4 பிளேசஸ்லேயும் அப்படியே அந்த கொஸ்டினை கரெக்டாக எழுதுருங்க. இப்படி அந்த 4 இதுலேயும் கரெக்டாக எழுதிட்டு வந்து ஒரு நம்பர் கூட மாறக்கூடாதுங்க, கரெக்டாக பார்த்து இப்படி எழுதுருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஃபஸ்ட்டு ரோ, இந்த லாஸ்ட்டு காலம், இப்படி இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே வெளில இருக்கு இல்லையா, இந்த பார்டர் சுற்றி இருக்கிறத விட்டுருங்க. ஸோ மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் இப்படி அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் ஸோ என்ன அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் எழுதுங்க. 4 காலம் 4 ரோவில் வந்திருக்கும் பாருங்கள். 3 1 -5 3 2 3 -3 2 -1 3 2 -1 3 1 -5 3. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ இப்படி எழுதிடுறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இது வந்து கொஸ்டினை ப்ளஸ் ஷேப்பில் போட்டு 4 பிளேசஸ்லேயும் கொஸ்டின் எழுதிட்டு அந்த பார்டர் லைன் இருக்குங்களே அவுட்டர், அது போக மீதி இருக்கிறது மட்டும் எடுத்துங்க. இதுக்கு டைரெக்டாக வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படின்னா கண்டினியூஸாக அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்னு ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ வெளியில் சைனும் வந்து எதையும் பண்ணக்கூடாது. சைனும் இப்போ இந்த இடத்துலலாம் மைனஸ்லாம் சைன் போடுறோம் இல்லையா, வெளியில் மைனஸ் ப்ளஸ்ன்னு, அதெல்லாம் இந்த இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. வெறும் டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதுனா போதும். ஓகேங்களா, தென் -3 -15 அப்போ +15, தென் -10 +9 மாறிடும். தென் அடுத்து இந்த கண்டினியூஸ் 2 rows. ஸோ 2 3s are 6 -1 into 3 -3 +3, தென் 3 2s are 6 -9 ஆல்ரெடி ஒரு மைனஸ் +9, தென் -3 into -1 3 -2 2s are 4, தென் ஃபைனலி இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் rows -1 into 1 -1, 3 into 3 -9, then 3 into -5 -15, 1 into 2 -2, then finally 2 3s are 6 -5 into 1 5 transpose. ஸோ இப்படி வெளியில் எந்த சிம்பிளும் நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஸோ 7 12 -1 9 15 -1 -10 -17 1 இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 7 9 -10 12 15 -17 -1 1 தட்ஸ் ஆல். சரிங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் கரெக்டாக வரும், மிஸ்டேக் இல்லை. ஸோ முதல்ல என்ன செய்கிறோம், கிவன் கொஸ்டின் எடுத்து ப்ளஸ் ஷேப்பில் போட்டு 4 பிளேசஸ் எழுதுறீங்க. அந்த பார்டரில் இருக்கிறத விட்டுட்டு இந்த 4 row 4 காலம் இருக்கிறத மட்டும் இப்படி எடுத்துக்கிறோம். கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு செகண்ட் ரோஸ் இது, அடுத்து செகண்ட் தேர்ட் ரோஸோட டிட்டர்மினன்ட் இது, தேர்டு ஃபோர்த்தோட டிட்டர்மினன்ட் இது, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இங்கெல்லாம் எந்த சிம்பிளும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு ஃபார் 3/3 மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி போடுவோம் கோஃபேக்டர் மெத்தட். அது கொஸ்டின்லேருந்து ஒரு ரோ காலம் ரிமூவ் பண்ணி எழுத நமக்கு என்ன ஆகும்,
டைம் ஆகும், இல்லை ஏதாவது மிஸ்டேக் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படியும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போது 3x3 மேட்ரிசஸோட டிட்டர்மினன்ட்டு ஷார்ட்கட் மெத்தட், அதாவது கோஃபேக்டர் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3x3 மேட்ரிசஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸு என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்ட் தேர்ட் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க அட்ஜாயிண்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இந்த தேர்ட் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினண்ட்டுக்கு கீழே வெளியில் வந்து 1/3 அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துக்குமே ஞாபகம் வச்சுங்க. இஃப் கே இன்ட்டு ஒரு மேட்ரிசஸ்ன்னு வச்சுங்க, தென் அதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏ ஈக்குவல் டு k⁻n-1 அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அட்ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி வரையில் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் ஏதாவது இருக்கிறப்போ 1/3ன்னு இருக்கும் இந்த கொஸ்டின் நம்பருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா இஃப் கே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வெளில இருக்குன்னா, தென் அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போது கே வாட் எவர் இட் இஸ் 3, 1/3, 5 வாட் எவர் இட் இஸ் 3/3 மேட்ரிசஸ் வந்தால் n-1 தட் இஸ் 3-1 ஹோல் ஸ்கொயர் வரும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். தென் எக்ஸாம்பிள் 1.1 பார்த்திங்கன்னா, இந்த 6th சம்மோட வெரிஃபிகேஷன் மாதிரி 3/3ல் இது ஒரு 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 1.1 சம்மு 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் 1.5, 8, 10 இந்த 3 சம்மு ஏன் இந்த பாக்ஸ் போட்டிருக்குன்னா, இது 3 ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணுது. அதாவது ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் கேட்பாங்க. இந்த இடத்துல கிவன் அட்ஜாயிண்ட் நம்ம ஏ கண்டுபிடிக்கணும் ரிவர்ஸில். அப்போது வி நீட் ஒன் ஃபார்முலா. அது ஃபார்முலா என்னென்னா, இது பாருங்கள், கிவன் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் ஏ. அப்போது மேட்ரிசஸ் அப்படி கேட்டுருவாங்க. அப்போது வி நீட் ஒன் ஃபார்முலா. ஏ மேட்ரிசஸ் ஈக்குவல் டு +/-1/mod adjoint A adjoint of adjoint A adjoint of adjoint A. அவங்க கொடுத்துருக்கிற மேட்ரிசஸுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கண்டிப்பாக மைண்டில் ஞாபகம் வச்சிங்கன்னா தான் இந்த 1.5, 8, 10 சம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ கேட்பாங்க. இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல அந்த அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ஜாயிண்ட் ஏவுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தென் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிசஸில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது 2/2, 3/3. 2/2க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, 3/3க்கு ஒரிஜினலாக எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 2 மெத்தட். தென் இந்த எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியமான சம்னா 6th சம். அண்ட் தென் 1.1 5 மார்க்கில் வரும், இது 2 மார்க்கில் வரும். இந்த 1.5, 8, 10 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே 2 விஷயம் முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒன்று, கான்ஸ்டன்ட் வெளில ஒரு மேட்ரிசஸுக்கு முன்னாடி ப்ராடக்டில் மல்டிப்ளையில் இருந்தால் எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, தென் அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஏ கேட்டால் எப்படின்ற இந்த 2 ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கான்செப்ட் அட்ஜாயிண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிசஸோட இன்வெர்ஸ். ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ, ஓகேங்களா? இந்த மாதிரி தென் A and B are inverse to each other. A and B are inverse to each other. ஸோ 2 மேட்ரிசஸை நீ எந்த ஆர்டரில் பண்ணாலும் ஏபி இல்லை அதோட ரிவர்ஸ் ஆர்டர் பிஏ எந்த ஆர்டரில் பண்ணாலும் அதோட ரிசல்ட் ஐன்னு வந்தால் தென் த 2 மேட்ரிசஸ் ஆர் இன்வெர்ஸ் டு ஈச் அதர். ஓகே, இது வந்து இன்வெர்ஸ்னால் என்னன்ற கான்செப்டை இது பண்ணுது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் இன்வெர்ஸ், ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் இன்வெர்ஸ். இப்போ இன்வெர்ஸ், ஓகே, இன்வெர்ஸ்னால் என்னன்னு தெரியுது. ஒரு மேட்ரிசஸ் ஏகு எவ்வரி நான் ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஸ் இன்வெர்ஸ், அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்கும்.
ஸோ அப்போ அதுக்கு இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் 0ன்னு வந்தால் தான் தென் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து 11th நம்ம படிச்சிருப்போம். அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் 2/2 3/3 ரெண்டுத்துக்குமே அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து அட்ஜாயிண்ட். ஸோ ப்ரீவியஸ் கான்செப்ட் தான், முதல்ல நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இன்வெர்ஸ்க்கே வரோம். இப்போ உனக்கு அட்ஜாயிண்ட் வந்து 2/2க்கு எப்படி எழுதுறது, 3/3க்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியும். அந்த மெத்தட்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் ஃபைனலாக ஃபார்முலா. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுதான் இன்வெர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது 2/2 மேட்ரிசஸ் 3/3 மேட்ரிசஸில் என்னென்ன சம்ஸ் இருக்குது, எது முக்கியமானது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ 2/2 மேட்ரிசஸ் 2/2 மேட்ரிசஸில் செகண்ட் ரோம்லெட்டில் ஃபஸ்ட் சம்மும் இந்த எக்ஸாம்பிள் 1.2 2 மார்க்கில் கேட்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சம்ஸ் மாதிரி வெறும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க. தென் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்க, 7ம் 1.9ம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரூஃப். ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். கண்டிப்பாக இந்த 7ம் 1.9ம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இது என்ன ப்ரூஃப்னா ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்ன்ற அந்த வெரிஃபிகேஷன் இது வந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது. தென் இந்த 1.8ம் 3 மார்க் தான். அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சம். ஸோ இந்த 3 சம்முமே 3 மார்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 11 ஏன் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன்னா இது சாதாரண ஒரு ப்ரூஃப் தான். பட் அதில் tan x cos 2xலாம் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் வருது. அப்போது இந்த சம்முக்கு நீங்கள் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? tan xனால் யூஸ்ஃபுல்லாக என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வரும் கொஸ்டின் நம்பர் 11லன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 11ல் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 1 + tan square x ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அந்த ஃபார்முலா ஒரு ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட ரெசிப்ரோக்கல் 1/சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னால் அது காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றுறது. தென் tan xன்னா sin/cos அப்படின்னு இது பண்ணுறது. தென் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னா காஸ் 2x அப்படின்ற ஃபார்முலாவும். தென் 2 sin x cos xன்னா sin 2x அப்படின்ற அந்த ஃபார்முலாவும் sin 2x. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் இந்த சம்முக்கு வந்து தேவைப்படுது. ஸோ வித்தவுட் நோயிங் திஸ் ஃபார்முலாஸ் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சம் போட முடியாது. அதனால தான் இந்த சம் ஸ்பெசிஃபிக்காக ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே sin/cos வந்து tan. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஈவன் நமக்கு இந்த சம்மு போடுற ப்ரொசீஜர் தெரிஞ்சாலும் வித்தவுட் நோயிங் திஸ் ஃபார்முலா நம்ம இந்த சம்மை மூவ் பண்ண முடியாது. அதனால தான் கொஸ்டின் நம்பர் 11 ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? தென் 12 and 13 எப்படின்னா ஒரு 2 மேட்ரிசஸ் 3 மேட்ரிசஸ் மல்டிப்ளையில் கொடுத்துட்டு இடையில் இருக்கிற ஒரு மிஸ்ஸிங் மேட்ரிசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 12 and 13 ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கொஸ்டின் a இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ், அடுத்த ஸ்டெப்பில் ப்ரீ மல்டிப்ளை பை பி இன்வெர்ஸ் அதெல்லாம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் நோட் பண்ணி வச்சிங்க. எப்போவுமே ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து நம்ம ஐன்னு எழுதிடணும். ஓகே, ஒரு மேட்ரிசஸ் அதோட இன்வெர்ஸ் வந்து என்ன வரும், ஐ. அடுத்து ஐ இன்ட்டு எனி மேட்ரிசஸ் ஞாபகம் வச்சிங்க, அந்த மேட்ரிசஸ் தான் வரும். ஸோ இந்த 2 ரிசல்ட் வந்து இந்த 12, 11க்கு 12 and 13க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? தென் ஃபோர்த்து சம்மும் 1.0 எப்படின்னா இந்த ஃபோர்த்து சம்மும் 1.0 ஒரே 1.10 ஒரே பேட்டர்ன் தான் வரும். ஃபோர்த்து சம் வந்து நம்ம a² - 3a - 7i2 = 0 10th நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். a² - 3a - 7i2 = 0. 10th பேட்டர்னில் நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்வெர்ஸை இந்த ரிசல்ட்டை யூஸ்
யூஸ் பண்ணி பண்ணணும். நம்ம இங்கே யூஸ்வலாக போடுற இந்த டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இந்த எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இதை வெரிஃபை பண்ணுறது 10th படிச்சிருப்போம். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும், அதனால் அதை பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 15 வந்து அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம் இருக்கும் இல்லையா, அது இப்போ டேமுக்கு வந்து அது டெலிட்டட் போர்ஷன்ன்றதுனால தான் அதை பிளாக் கலரில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சம் தேவைப்படாது. சரிங்களா? இவ்வளோ சம்மும் 2x2 மேட்ரிசஸில் டிட்டர்மினன்ட் இருக்குது. என்னென்னா செகண்ட் ரோமில் ஃபஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.2 2 சம்மும் பேசிக் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. 7th சம்மும் 1.9 இந்த ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ப்ரூஃப். 1.8 இந்த ப்ரூஃப். கொஸ்டின் நம்பர் 11 ட்ரிக்னாமெட்ரி சம் ப்ரூஃப். இவ்வளோ ஃபார்ம்லாம் தெரிஞ்சு இருக்கணும். 12 and 13 இது இந்த மாதிரி பேட்டர்ன். அன்னோன் மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுற அந்த கான்செப்ட் மாதிரி. 4th 1.10 பார்த்தீங்கன்னா 10th நம்ம ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு சம் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்லேருந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 15 ஒரு இன்வெர்ஸ் 2x2 கண்டுபிடிக்கிற சாதாரண சம் தான் இந்த கிரிப்டோகிராஃபின்னு சொல்லிட்டு, பட் அது இப்போ டெலிட்டட் போர்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். அடுத்து 3x3 மேட்ரிசஸ். 3x3 மேட்ரிசஸில் இந்த 2 சம்மும் பேசிக்காக சாதாரண இன்வெர்ஸ் தான். இந்த இது செகண்ட் ரோம்லெட்டில் செகண்ட் சம் தேர்ட் சம் ஜஸ்ட் பேசிக்காக. தென் 1.3 இந்த சம் எல்லாம் பேசிக்காக. இது 3 மார்க் வேணுன்னா கேட்கலாம். ஓகேங்களா? இந்த 3 சம்மே வெறும் இன்வெர்ஸ் தான். டைரெக்டாக ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு இன்வெர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 5 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த இதுவில் இந்த வெரிஃபிகேஷன் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வெரிஃபை பண்ணுற ஒரு சம்மு ரொம்ப முக்கியமாக இருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வேறு கான்ஸ்டன்ட் வேறு இருக்கும். ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/9 இப்படி ஒன்று இருக்கும். ஸோ அதனால் வந்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறப்போ 1/9 ஹோல் கியூப் போடணும். தென் இதோட டிட்டர்மினன்ட். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறப்போ வெளியில் வந்து 1/9 ஹோல் ஸ்கொயர் வரும். தென் உள்ளே வந்து ஆஸ் யூஸ்வல் நீங்கள் 9 பாக்ஸஸ் போட்டு பண்ணுற அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் இந்த சம்மில் நோட் பண்ணிங்க. ஸோ வெளியில் கான்ஸ்டன்ட் 1/9ன்னு இருக்கும். இன்வெர்ஸ்னாவே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம் இல்லையா, அப்போ அந்த 1/9 ஹோல் கியூப்னு ஆரம்பிச்சுட்டு உள்ள ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் ரோ வச்சு ரோ கண்டுபிடிக்கிற அந்த ப்ரொசீஜர். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறப்போ ஆஸ் பர் ஃபார்ம்லாம் நான் ப்ரீவியஸ் இதுலேயே சொன்னேன். ஸோ 3/3னா கே பவர் n-1, அப்போ 1/9 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இந்த விஷயத்தை இந்த சம்மில் கவனிச்சிக்கணும், ரொம்ப முக்கியமான சம். தென் 9th சம்மு 1.6. 9th சம்மும் 1.6ம் கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின் நம்பர் 9க்கும் அண்டு 1.6 எக்ஸாம்பிளுக்கும் ஒரு முக்கியமான ஃபார்முலா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருவாங்க. அட்ஜாயிண்ட் ஏ கிவன் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு இதுக்கு முன்னே வந்து அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்டாங்கல்ல, அதே மாதிரி இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/mod ரூட் ஆஃப் மாட்லஸ் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிடும். இது ரொம்ப லென்த்தி ஸ்டெப்ஸ் வராது. 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2 மார்க்கில் இந்த சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெண்டும் 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√mod அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே. ரிமெம்பர், அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்டால் அதுக்கு வேறு ஃபார்முலா இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏ ஈக்குவல் டு 1/+-1/√mod அட்ஜாயிண்ட் ஏ. இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும், பட் இங்கே வெறும் அட்ஜாயிண்ட் ஏ. இந்த சம்மு தான் இந்த 9th சம்மு 1.6 சம். தென் ஃபைனலாக 14th சம்மு அண்டு 3rd சம். 14th சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சம்மு தான். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி இந்த 14th சம் பாருங்கள். 14th சம் வந்து ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2 a ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு ஜஸ்ட் நார்மல் சம் தான். ஏ இன்வெர்ஸ் ஒரு சைடு கண்டுபிடிச்சிடணும்.
another side a square minus 3iன்னு. ஸோ இதுவும் ஒரு 5 மார்க் பாசிபிலிட்டி இருக்கிற சம். அண்ட் ஃபைனலாக தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்மு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இதான், எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு வெரிஃபை பண்ணுற மாதிரி சம்மு, ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம்மு. இதில் ஒரு 2 ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படுது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்றதும், அதே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னா மைனஸ் சைன் தீட்டா என்ற அந்த ஒரு 2 ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மட்டும் அப்ளை ஆகுது. ஸோ மற்றபடி இந்த சம் வந்து நார்மலாக தான் இருக்கும். தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு வரும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ மோஸ்ட்டாக இந்த இதுவில் வந்து அதிகமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபுல்லாகவே இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் 2/2 3/3 இந்த ரெண்டுத்தோட என்னென்ன சம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ், எந்தெந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணணும் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக டைப் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் கான்செப்ட். இது எக்ஸசைஸில் இல்லை, அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. என்னென்னா ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்னால் வெரி சிம்பிள். A into A transpose equal to A transpose into A. ஸோ நம்ம எந்த ஆர்டரில் பண்ணாலும் ஐன்னு வந்தால் தென் A is ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதில் 2 கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, 1.11 எக்ஸாம்பிள் அண்ட் 1.12 இந்த 2 சம்மு தான். இதில் 1.11 ஜஸ்ட் ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணுற சம்மு, 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்த்தோகனல்னு ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணுற சம்மு. தென் இந்த சம்மு பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1.12. ஏன்னா ஆர்த்தோகானல் சொல்லிவிட்டு அதில் சம் மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மிஸ்ஸிங் வேல்யூவும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். தென் அதை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எந்த ஆர்டரில் பண்ணாலும் ஐ வருதுன்னா அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ் தான் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு மேட்ரிசஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்ன்னு வச்சுக்க, அதோட இன்வெர்ஸ் என்னென்னா அதோட டிரான்ஸ்போஸ் தான். இப்போ 1 மார்க்கில் கூட கேட்கலாம், கிவன் மேட்ரிசஸ் ஏ ஈக்குவல் டு ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தென் ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னடா இது ஏதோ இன்வெர்ஸ் சம் பெருசாக போடணு போல இருக்குதுன்னு நினைக்கவே தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக அதோட டிரான்ஸ்போஸ். இப்போது ஏ ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்றாங்க, ஒரு 3/3 இல்லை 2/2ன்னு 2 - 3 1 4 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இது ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் இன்வெர்ஸ்னால் டைரெக்டாக ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அதோட டிரான்ஸ்போஸ் மட்டும் எழுதுனா போதும். புரியுதுங்களா? இதுதான் இந்த விஷயத்தில் நோட் பண்ணோம். இந்த 1.12 5 மார்க்கு கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ஸ், கடைசியாக ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். ஸோ ஒவ்வொருத்துலேயும் என்னென்ன சம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது, தென் எந்த சம் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ன்ற கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இதை திரும்ப நீங்கள் பார்க்குறப்ப இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த எக்ஸசைஸே படித்த ஒரு ஃபீல் வரும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.